ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து சேனலை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த சேனலை எப்படி நம்ம எண்டு பண்ணுறது மற்றும் அது எப்படி டெலீட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது எண்டுக்கும் டெலீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல மெசேஞ்சர் ஐகான் இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய மெசேஞ்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரை. இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேனல்ஸை நீங்க வந்து பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஷோ ஆகும் மெசேஞ்சர்ல. ஓகே, இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேனல்ல மெசேஞ்சர்ல இருந்து இது போல நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க, நான் இந்த பேஜ் விட்டு பேக் போயிடுறேன். டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிடுறேன். நம்ம வந்து நம்மளுடைய சேனலை நம்ம ப்ரொஃபைல்ல இருந்தோம், அதாவது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் போயிடுறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, நீங்க ப்ரொஃபைல் பேஜ்ல ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை இப்போ உங்களுடைய சேனல் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, மோர் சொல்லிட்டு இருக்கு. மோர் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து பாருங்க 2 சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து காமிக்குது. தமிழ் டெக் அண்ட் சூப்பராஜ் டெக்னு சொல்லிட்டு 2 சேனல் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து தமிழ் டெக் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த சேனல் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ ஒரு சேனல் ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ட் ஆப்ஷன் வந்து நான் டீடைலா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல வந்து பாருங்க, உங்களுடைய சேனல் நேம் இருக்கும். அது மேல கிளிக் பண்ணுங்க. மேல வந்து பாருங்க, தமிழ் டெக் சொல்லிட்டு அந்த சேனல் நேம் இருக்கு. அது மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு 3 டாட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எண்ட் டெலீட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ எண்ட்னா என்ன, டெலீட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் வந்து பார்க்கலாம். எண்ட் வந்து கிளிக் பண்றேன். எண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க, எண்ட் சேனல் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்படி வந்து வந்துரும். இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய எண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலாவே பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்துடுறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ நீங்க இதுல நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் அதாவது போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய சேனல்ல வந்து நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, மெசேஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து எண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்க சாட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அது வந்து எண்ட் ஆயிடும். அதாவது சேனல் வந்து எண்ட் ஆயிடும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஷேர் பண்ணக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த ஹிஸ்டரி மட்டும் தான் காமிக்கும். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் உள்ள வந்துட்டு நான் வந்து எண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு எண்ட் வந்து கொடுக்குறேன். எண்ட் கொடுத்து இப்போ இதுல வந்து பாருங்க ரெட் கலர்ல எண்ட் இருக்கு. எண்ட் வந்து கொடுக்குறேன். எண்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து பேக் வந்துடும். இப்போ வந்து திரும்ப நம்ம சேனலுக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து தமிழ் டெக் சொல்லிட்டு என்னுடைய சேனல் இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். இப்போ தமிழ் டெக் இந்த சேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து அண்ட் அட்மின் என்டர் திஸ் சேனல் சொல்லிட்டு வந்துடும். அதாவது நீங்க வந்து உங்களுடைய சேனல்ல கொலாபரேட்டரை இன்வைட் பண்ணி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆயிடும். டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எண்ட் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய ஹிஸ்டரி மட்டும் தான் காமிக்கும். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த சாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இப்போ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிருக்காது. இப்போ நீங்க வந்து இதை நீங்க ரெக்கவர் பண்ணிட்ட பிறகு நீங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த உங்களுடைய சேனல் நேம் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இதுல டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதே சேனலை உங்களால ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நீங்க எண்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவுதான். நீங்க வந்து திரும்ப ஒண்ணு அந்த சேனலை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் அதே சேனல் மாதிரி நம்ம வேற ஒரு சேனல் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டெலீட் வந்து பார்க்கலாம். இப்போ எண்ட் வந்து பார்த்தாச்சு. எண்ட் அப்படின்றது நம்ம சேனல்ல ஸ்டாப் பண்றது. ஆனா ஹிஸ்டரி மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ டெலீட்னா பெர்மனன்ட்டா டெலீட் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து இந்த சேனலை கிளிக் பண்ணிட்டேன். இன்னொரு சேனலை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு சில போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இந்த சேனல்ல எந்த ஒரு போட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாம இருக்கு. இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து பாருங்க, இந்த சேனல்ல நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்கு. ஹிஸ்டரிலாம் நிறைய இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து டெலீட் கொடுக்கும்போது பெர்மனன்ட்டா டோட்டலா அந்த ஹிஸ்டரி எதுவுமே இல்லாம மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும் பெர்மனன்ட்டா. ஓகே, மேல இருக்கக்கூடிய நேம் மேல கிளிக் பண்ணிட்டு இதுல 3 டாட் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க டெலீட் சொல்லிட்டு இருக்கு. இந்த டெலீட் வந்து கிளிக் பண்ணுங்க. டெலீட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல டெலீட் இருக்கு பாருங்க. டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிடும். சாட் ஹிஸ்டரியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். எண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சாட் ஹிஸ்டரி மட்டும் இருக்கும். டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமா டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். உங்களுடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இதுல வந்து காமிக்குது. இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணும்போது இப்போ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரிமூவ் ஆயிடும். டோட்டலா பெர்மனன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலை டெலீட் வந்து பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு எண்டுக்கும் டெலீட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.